வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்க இமோட்டல் பிரின்ஸ். நம்ம சேனல்ல பென்டென் சைட்ல இருந்து அஃபீஷியல் ரிலீஸ் ஆகிற டைனமைட் காமிக்கோட எல்லா இஷ்யூவும் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இஷ்யூ 4 பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் இஷ்யூ 3 பார்த்துருந்தோம். அதுல அந்த இனிஷியல் ஆர்க் முடிஞ்சு பென்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் ஆர்க்லாம் கொஞ்சம் லேகியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்லை, எல்லாமே செம ஃபாஸ்டா போகுது. அதுவும் கடைசியில ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க, பங்கமா இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்களே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்த அழுத்திருங்க. அது கூட பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த மாதிரி நிறைய பென்டென் வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? வசனம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இது ஹீரோ டைம். கதையோட ஸ்டார்டிங்ல நைட்டு நேரம் ஒரு ஃபேமிலி வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் இவங்களை அப்ரோச் பண்ணி, நாங்க ஒரு ஷோ நடத்துறோம், வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது வேற யாரும் இல்ல, சாம்போசா தான். அவனை பார்த்த உடனே அவங்க அப்பா முடிவு பண்ணிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க வேணான்னு தடுக்க பாக்குறாரு. ஆனா அவங்க பொண்ணு அதெல்லாம் கேட்காம டென்ட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே அவங்கள அந்த கிளவுன்ஸ் எல்லாம் சுத்து போடுறாங்க. அந்த பொண்ணு பயங்கரமா கத்துறாங்க. அந்த இடத்துல இந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம பென்னை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல பென்னு வைல்டு வைன் ஃபார்ம்ல யாரோ கூட சண்டை போட்டு இருக்காரு. அதுவும் அந்த எனிமி யாருன்னு தெரியல, ஃபுல்லா பிளாக் டென்டக்கிள்ஸா இருக்கு. இதை பார்த்தோட கனமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட் வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம பென்னோட உடம்ப 2-3 பீஸா பிக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணுது. நம்ம பென் அதுல இருந்து தப்பிக்க எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டாரு. ஓ கனவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு கத்துன கத்துக்கு நம்ம பென்னும் பயந்துடுறாங்க. அடே ஏன்டா அத்தராத்திரில கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம பென் அப்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு, அது இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் உள்ள வந்துடுறாரு. லைட் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம குவென் பென்னை கலாய்க்கிறாங்க. ஏதோ கனவு வந்துச்சு, பையன் பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம பென்னு என்னையவா கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆம்ஸா மாறி இதை பார்த்து பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம குவென் இதை பார்த்து நான் ஏன்டா பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆம்ஸோட காலையே வாரி விட்டுறாங்க. இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்றாங்க, நம்ம குவென் இந்த வயசுலயே மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மார்னிங் எல்லாருமே ஷாப்பிங் போறாங்க. நம்ம பென்னோட கண்ணு எப்பவும் போல ஸ்லோமோஷன் காட்ச தூக்கர்லயே இருக்கு. இந்த மாதிரி டைம்ல ஒரு பயங்கரமான ஒரு ஆள் இந்த சாம்போசாவோட ஷோக்கு இன்வைட் பண்றான். நம்ம பென் அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் எவன்டா போவா அப்படின்னு சொல்லி பார்த்துக்காரு. அப்ப குவென் உள்ள பூந்து ஐயா அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம கண்டிப்பா போறோம் அப்படின்றாங்க. நம்ம பென் கேட்கிறாரு, இந்த மாதிரி டிவைஸை வச்சுட்டு அந்த மாதிரி ஷோ நான் பார்க்கணுமா? இந்த வெக்கேஷனையே மாசாக்கலான்னு பார்த்தா தமாசாக்கிருவ போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை புடுங்க பாக்குறாரு. இந்த இடத்துல டக்குன்னு அவர் ஹீட் பிளாஸ்டா மாறிடுறாரு. நம்ம பென்னுக்கே புரியல, ஏன்டா ஹீட் பிளாஸ்டா மாறின அப்படின்னு சொல்லி பார்த்துக்காரு. எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பென்னோட எமோஷன்ஸ் பீக்குக்கு போகும்போது அவர் ஆமெட்ரிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகரை அவர் ஏலினா மாத்திரு போல. ஏன்னா இந்த இடத்துல பென் அந்த போஸ்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாரு. அந்த இடத்துல தான் ஏலினா மாறி இருக்காரு. சோ அவரோட எமோஷன்ஸோட சேர்ந்து ஆமெட்ரிக்ஸ் வேலை செய்யுது போல. சரி, நம்ம பென் பாத்தீங்கன்னா ஹீட் பிளாஸ்டா மாறினதுதான் மாறணும், அந்த போஸ்டர் மொத்தமா எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அந்த இடத்துக்கு கரெக்டா கிராண்ட்பா மேக்ஸும் வந்துடுறாரு. அடே ஷாப்பிங் கூட அமைதியா பண்ண மாட்டீங்களா, என்னடா பிரச்சனை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. நம்ம பென்னு பாத்தீங்கன்னா ஏலினா இருக்காரு. அதை பார்த்தா இன்னும் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாரு. பப்ளிக் பிளேஸ்ல எதுக்கு பென் ஏலினா மாறின அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவிலேயே அவரும் அந்த போஸ்டர் பாக்குறாரு. அதை பார்த்த உடனே முடிவு பண்றாரு, ஓகே நம்மளும் அந்த ஷோக்கு போறோம், கெத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பென்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க, பண்ணுங்க, பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஒரு ரோபோட்டிக் ஃப்ளை ஸ்பை பண்ணிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போன உடனே நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் காலையில நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி மாறினா உனக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை, அதெல்லாம் நான் உனக்கு திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பென்னும் பாத்தீங்கன்னா சாரி கிராண்ட்பா, இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், ஆனா இந்த ஒரே ஒரு வாட்டி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி எக்ஸலரேட்டா மாறி அங்க இருக்க கேம் எல்லாம் சம வேகமா விளையாண்டு இருக்காரு. நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் திருந்தவே மாட்டியா பென் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு. நீங்க நோட் பண்ணீங்கன்னா நம்ம பென் இன்னுமே ஒரு சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய சீன் வச்சிருக்காங்க. அது நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எக்ஸலரேட்டர் டிசைன் பாருங்க, எனக்கு டிசைன் வைஸா ஓகே தான், ஆனா கலர் வைஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப டார்க் வந்த மாதிரி இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா ப்ளூவும் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்கும். ஆனா
சில இடத்துல மொத்தமா பிளாக்கா இருக்க மாதிரி இருக்கு, சில இடத்துல மட்டும் ப்ளூ இருக்கு. சோ அதாவது இது எனக்கு எக்ஸலரேட்டோட ஃபீலிங்கே கொடுக்கல, வேற ஏதோ புது ஏலியனோட ஃபீலிங் தான் கொடுக்குது. சரி, இந்த இடத்துல நம்ம பென் ஏலியன் மன்னர் எல்லாத்தையுமே சாம்போஸோ தூரத்துல இருந்து பார்த்துக்கான், நம்மளை விட ஒரு பயங்கரமான ஆளா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஸ்பேஸை காமிக்கிறாங்க. அங்க வில்கேட்ஸ் அவரோட டென்டக்கிள்ஸை யூஸ் பண்ணி ஸ்நாக்ஸா புழுவை சாப்பிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வில்கேட்ஸ் டென்டக்கிள்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிடுற மாதிரிலாம் பார்த்ததே இல்ல. அவர் என்ன சாப்பிடுவாருன்னு கூட நம்ம நினைச்சதே இல்ல. இந்த இடத்துல இந்த மாதிரி சீனை வச்சுட்டு சூப்பராகவே இருக்கு. இப்ப வில்கேட்ஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு, பூமியில இருந்து நிறைய டிஃப்ரெண்டான ஏலியனோட டிஎன்ஏ சிக்னல்ஸ் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிராப மர்கியாசாலா பண்ணதுமே ஒரு ஏலியன் தான். அப்ப கண்டிப்பா பூமியில ஒரு விஷயம் இருக்கு, இந்த பூமிக்கு எவ்வளவு சீக்கிரம் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த பக்கம் நம்ம பென்னு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு, அதுவே இன்னொரு பக்கம் கான்குரர் வில்கேட்ஸ் பென்னை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த சண்டையே பயங்கரமா இருக்கும் போல, இந்த சண்டைக்கு பயங்கர வெயிட்டிங்கா இருக்கேன். சோ என்ன மாதிரி நீங்களும் இந்த ஃபைட்டுக்கு வெடிக்கொண்டு வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நெருப்பு சிம்பிள் போடுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பென்டன் ஃபேன் தான். அந்த வகையில இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாரா இந்த மாதிரி பென்டன் காமிக் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடவும் முடியும், அதை லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த இஷ்யூ வந்துச்சுன்னா இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். அதுக்கு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த வீடியோ உங்களால பார்க்க முடியும். சோ லைக் சப்ஸ்கிரைப் இப்பவே பண்ணிக்கோங்க. இப்போ பேக் டு டாபிக். பென்னு, குவென்னு, கிராண்ட்பா மேக்ஸ் 3 பேருமே அந்த ஷோ பார்க்க வந்துடுறாங்க. அவங்க அந்த ஷோ ஜாலியா பார்த்துக்காங்க, அதுவும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா ஜாம்போஸோட கண்ணு வேற மாதிரி மாறுது. அந்த கண்ணை பார்த்து எல்லாருமே டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவனோட கண்ட்ரோல்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இதை நோட் பண்ண பென்னு என் கிராண்ட்பா மேக்ஸை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்போஸோ நோக்கி வேகமா போவாரு. எனக்கு தெரிஞ்சு 4 ஆர்ம்ஸா மாறி பொறக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன், ஆனா டக்குன்னு ஸ்டிங் ஃபிளையா மாறிட்டாரு. அது நம்ம பென்னுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்க கிராண்ட்பா மேக்ஸ் அந்த மைண்ட் கண்ட்ரோல் இருந்து வெளியே வர ரொம்ப ட்ரை பண்றாரு. நம்ம பென்னையும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாத அப்படின்றாரு, ஆனா நம்ம பென் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. சோ இந்த இடத்துல நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் மட்டும் மைண்ட் கண்ட்ரோல் ஆகல, அவன் கண்ணை பார்த்த எல்லாருமே மைண்ட் கண்ட்ரோல் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பென்னு, குவென்னு மட்டும் தான் இந்த இடத்துல மைண்ட் கண்ட்ரோல் ஆகாம இருக்காங்க. இப்ப ஜாம்போஸோ கிராண்ட்பா மேக்ஸ் கிட்ட போய் நம்ம பென்னை காமிச்சு, அங்க பாரு மான்ஸ்டர், அவன் மான்ஸ்டரால பொசஸ் ஆனவன், அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அது இது சொல்றான். நம்ம கிராண்ட்பா மேக்ஸும் இல்லன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலுமே அந்த மைண்ட் கண்ட்ரோல் இருந்து வெளியே வரவே முடியல. டக்குன்னு கிராண்ட்பா மேக்ஸ் அவரே இந்த இடத்தை விட்டு தானாவே வெளியே போவாரு. நம்ம குவென் வந்து கத்துறாங்க, பென் கிராண்ட்பா மேக்ஸ் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பென்னும் கிராண்ட்பா மேக்ஸ் தடுக்கிறதுக்காக போவாரு. ஆனா கிராண்ட்பா மேக்ஸ் நடக்கவே முன்னாடி மிகப்பெரிய ஒரு பள்ளமே இருக்கு. அது பள்ளமா குழியா என்னன்னு தெரியல, ஆனா ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்து கீழே விழுந்துடுறாரு. அந்த இடத்துல நம்ம பென்னும் திரும்பி ஹியூமன் ஃபார்முக்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாரு கிராண்ட்பா மேக்ஸை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே. இந்த இடத்துல பென்னோட கண்ணு முன்னாடியே கிராண்ட்பா மேக்ஸ் கீழே விழுகிறாரு. நம்ம பென்னால கிராண்ட்பா மேக்ஸை காப்பாற்ற முடியல. கரெக்டா இந்த இடத்துல இந்த இஷ்யூவையும் முடிக்கிறாங்க. சோ ஒரு பயங்கரமான ட்விஸ்டிங் பாயிண்ட்ல முடிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம பென்னோட வாட்ச் டைம் அவுட் ஆகி ஹியூமனா மாறிட்டாரு. இன்னொரு பக்கம் கிராண்ட்பா மேக்ஸ் இன்னுமே மைண்ட் கண்ட்ரோலரா இருக்காரு. சோ அப்ப யாரு தான் கிராண்ட்பா மேக்ஸை காப்பாற்ற போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இந்த காமிக்கை படிச்ச நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல கிராண்ட்பா மேக்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, கிராண்ட்பா மேக்ஸ் இந்த இடத்துல செத்துருவாரு. அவர் செத்துறதுக்கப்புறம் தான் பென்னோட கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கு. அவர் இப்ப குழந்தைத்தனமா நடந்துக்கிறாருன்னு அதெல்லாம் போய் அவர் ஃபுல்லா சீரியஸான மோட்ல இருப்பாரு. அப்ப நம்ம வில்கேட்ஸ் இந்த பூமிக்கு வரும்போது ஒரு பயங்கரமான பென்டனை ஃபேஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் வேணும், யாராச்சும் ஒரு கேரக்டர் போட்டு தரணும்னா நம்ம கிராண்ட்பா மேக்ஸை இவ்வளவு ஈஸியெல்லாம் போட்டு தர மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய கேரக்டர். சோ இப்படி ஈஸியா கொண்டா அவ்வளவு பெருசா நல்லா இருக்காரு, எந்த ஃபேன்ஸ் ஏத்துக்கவே மாட்டாங்க. சோ அதெல்லாம் இந்த இடத்துல கிராண்ட்பா மேக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஆனா அவரை யாரு காப்பாற்ற போறான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியே இருக்கு. இது வரைக்கும் நம்ம குவென்னுமே ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க. மேபி இந்த இடத்துல குவென்னுக்கு மேஜிக் வர மாதிரி காமிக்கலாம். என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த இஷ்யூல பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க பாக்கிறதுக்கு இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசிக்கு பார்த்ததுக்குமே ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பென்டன் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.